எங்கே சுவாமி? ஆழ்வார் நான் இங்கே. ஆழ்வார் நானேதான். ஆழ்வாரோ? நானேதான். இருந்தாலும் இங்க நம் கூடியிருக்கும் சபையோருக்கு நம் நாடக குழுவின் சார்பாக முதற்கண் முத்தான நன்றி கலந்த வணக்கங்கள். ஏய், என்ன பின்னாடி கொலாய் காட்டிட்டு காமிக்கிற? வர வேச்சக்காரங்கெல்லாம் மக்களை பார்த்து வணக்கம் சொல்றாங்க. ஓஹோ, பின்னாடி நம்ம பசங்க பாருங்க எப்படி ஆழ்வார்களா? அப்படி துஷ்டமான வார்த்தைகள் எல்லாம் பேச வேண்டாம் அப்பா. மன்னித்து விடுங்கள் சுவாமி. இருந்த பொழுதிலும் என்னை சபித்து விடாதீர்கள். இந்த சிங்கார பொன்னடை இதோ இங்க நம்ம எழுந்தருளி அருள்பாலிக்கும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாக அம்மனாகிய காளிகா தேவிக்காக ஊர் பொதுமக்கள் அனைவற்று பேரிலும் 1, 10, 100, 1000 என வசூல் செய்து இன்று ஒரு நாள் இரவு சனநாட்டி வைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்னும் நம்முடைய அதாவது திருநங்கைகள் சமூகம் திருநங்கைகள் சமூகம் உயர்வை தர வேண்டும், உயர்வை பெற வேண்டும் என்று நமக்கு வாய்ப்பு கொடுத்து இன்று ஒரு நாள் இரவு சனநாட்டி வைத்திருக்கிறார்கள். இப்படி ஊர் பொதுமக்களும் நமக்காக நாடகத்திற்காக இன்னும் மழை என்றும் பாராமல் பயம் இல்லாம இப்படி நம் நாடகத்தினை காண வந்திருக்கும் ரசிக பெருமக்களும் நமக்காக அன்பளிப்பு செலுத்தியவர்களும் எப்படி இருக்கணும்? நாடு செழித்து நல்ல மழை பெய்து, ஊரு செழித்து உத்தமலை பெய்து, அவரவர் ஆண் போன பக்கமெல்லாம் அரசு பட்டம் கட்டி ஆண்டு, பெண்கள் போன பக்கமெல்லாம் பெற்று பெருகி எந்தவித நோய் நொடி பிள்ளை சூனியம் காத்து கருப்பு எதுவும் அணுகாம இந்த அம்மனாகிய காளிகா தேவியின் அருள் பெற்று இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய பெரியோர்களின் தொழில் சிறந்து இன்னும் சிறியோர்களின் கல்வி கேள்விகள் அதாவது கலைவாணி என்று சொல்லக்கூடிய சரஸ்வதி அருள் பார்வை பெற்று கல்வி கேள்விகள் எல்லாம் சிறந்து விளங்க வேண்டும் என்று இந்த சபையோர் சார்பாக வேண்டிக் கொள்கிறோம். ராமனுக்கே அர்ப்பணம். இருந்த பொழுதிலும் இந்த சிங்கார பொன்மேடையில் இன்று நமக்காக ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கும் நாடகம் உனக்கு தெரியாதா? ஸ்ரீ மகாபாரதம். வேணாப்பா, பத்தல பாக்கு வாங்கின பாத்தீங்களா? என் லட்சணத்திற்கு என்ன? இருந்த பொழுதிலும் மகாபாரதத்தில் ஒரு பகுதியாக விளங்கக்கூடிய தருமர் அசுவமேத யாகத்தின் தொடக்கம் இல்லையேல் பப்புரவாகனன் சண்டை. லப்புரவாகன சண்டை இல்லம்மா. ஏய், லப்புரவாகன சண்டை இல்ல ஐயா. சுவாமி, பப்புரவாகனன் சண்டை உண்மை. இப்பேற்பட்ட புண்ணிய சரித்திர நாடகத்தில் தர்பாராக நான் வந்திருக்கேன். ஆழ்வார்களா?
ஆழ்வார் மும்மூர்த்தி தேவர்களில் ஒருவராக விளங்கக்கூடிய அந்த திருமால் மூர்த்தியாகி விஷ்ணு பகவானின் அவதாரமாகிய என் பெயர்தான் கண்ணன் என்று அறிந்தாயா என்ன? உண்மைதான். சுவாமியா? சுவாமி நாராயணன், கோவிந்தன், கோபாலன், நித்திய கல்யாணன், திருப்பதி ஏழுமலை வெங்கடாஜலபதி, பாலாஜி, பகவான் பாலாஜி, ஸ்ரீ ரங்கநாதர், இப்படி பல பெயர் நாமங்கள் கண்ணனே ஆகும். உங்களிடம் நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தால் என்னை மன்னித்து வெல்லுங்கள். ஆகட்டும். சுவாமி, நீங்கள் தான்? நான் தான் அப்பா. மாயவன். ஏன் இப்படி திக்குகிறாய்? அது கொஞ்சம் திக்கு வாயுமா பாவம். வரல சாமி, உங்களை பார்த்த உடனே உங்களை இந்த பையனுக்கு இப்படி திக்கி திக்கி பேச வருது. கொஞ்சம் மூத்திரம் தான் கொடுக்கறது. இப்பதாமா விட்டுட்டு வந்த, இன்னும் ஒரு அரை மணி நேரம் ஆகும். இப்பதாமா. சுவாமி, உங்களை பார்த்த உடனே ஒரு பாடல். என்னை பார்த்தவுடன், இந்த பகவானை பார்த்தவுடன் பாடல் வருகிறதா? திருப்பதி மலை அது எப்படா இருக்கும்? இங்க வா, நான் சொல்றவா. திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, ஓஹோ, ஒரே பாட்டு பாடிப்படாத. இருந்தாலும் சுவாமி, நான் கண்ணனாக இருந்த பொழுதிலும் நானோ 10 அவதார மூர்த்தி. உண்மைதான். என்னென்ன அவதாரங்கள் நான் எப்பொழுது மேற்கொண்டேன். இருந்தாலும் நான், அதாவது கிரேதா, திரேதா, துபாவரி, கலியுகம். தெரியுதா துவாரம் தெரியுதா கலியரா தெரியுதா? ஏய், கிரேதா, திரேதா, துபாவரா, கலியுகம், இப்படி யுகமோ 4. அந்த 4 யுகத்தில் முதல் யுகத்தில் நான் எடுத்தேன் 6 அவதாரங்கள். உண்மைதான். முதலில் சோமுகாசுரனாகப்பட்டவன் என் மகனாகிய பிரம்மதேவன் படைக்கும் மேற்கொண்ட பிரம்மதேவனாகப்பட்டவன் கையிலே ரிக்வேதம், சாமவேதம், அஜுர்வேதம், அதர்மண வேதம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்களை கையிலே வைத்து என்ன செய்வார்? என்ன செய்தார்கள்? உலகத்தில் உள்ள 84 லட்சம் ஜீவ வேதங்களையும் படைக்கும் தொழிலை மேற்கொண்டார். அப்பேற்பட்ட 4 வேதங்களையும் சோமுகன் என்று சொல்லக்கூடிய அசுரனாகவன் பறித்து சென்று களவாடி சென்று ஆள் கடலிலே விழுந்து மறைந்தான். உண்மைதான். அவன் எப்பேற்பட்ட வரம் பெற்றவன்? எப்பேற்பட்ட வரம்? அதாவது இரவிலும் உறக்கம் அல்லாமல், பகலிலும் உறக்கம் இல்லாமல் யார் ஒருவர் வாழ்கிறாரோ அந்த உயிரினத்தால் எனக்கு மரணம் என்று வாங்கினான் வரம். யாரு சாமி அப்படி? நைட்ல யாரு சாமி அப்படி தூங்காம இருக்கிறது? பகல்ல யாரு தூங்காம இருக்கிறது? அப்படி ஏதாவது உயிரினம் இருக்கிறதா? இருக்குது சாமி. இருந்தபடியும் நான் எப்படி அதற்காக அவதாரம் எடுத்தேன்? ஒரே ஒரு உயிரினம் இரவிலும் கண் மூடாது, பகலிலும் கண் மூடாது. அதுதான் மீன் என்று சொல்லக்கூடிய மச்சம். உண்மைதான். மீன் கண்ணு மூடி பார்த்திருக்கிறியா? செத்து கருவாடே ஆனாலும் மீன் கண்ணு மூடாது. அப்பேற்பட்ட மச்சவதாரமோ எனும் முதல் அவதாரம். மச்ச அவதாரம் கொண்டு ஆழ்கடலிலே குதித்தேன், அரக்கனை வென்றேன், 4 வேதங்களையும் காப்பாற்றி தேவலோகம் கொண்டு வந்து பிரம்மலோகத்தில் கொடுத்தேன். இரண்டாவதாக என்ன அவதாரம் எடுத்தேன்? பூமாதேவியை அதாவது பாதாள லோகத்தில் மறைத்து வைத்திருந்தான். அதாவது யாரு? இரணியாசுரன் என்று சொல்லக்கூடிய அரக்கர்கள். அதிலே அந்த பாதாள லோகத்தில் பூமியை மறைத்து வைத்திருந்த இரணியாசுரனை மடிப்பதற்காக, பாதாள லோகம் செல்வதற்காக என்ன அவதாரம் எடுத்தேன்? வராக அவதாரம் மேற்கொண்டேன். இந்த இரண்டிற்கும் இடையிலே தேவர்கள் நரை திரை மூப்பு பிணியால் அணுகி வலுவிழந்து இருந்தார்கள். தேவர்கள் அவர்களின் வலுவினை ஏற்றுவதற்காக நான் கொண்டிருந்தும் பார்க்கடலை பாண்டமாகவும், மேருமலை என்று சொல்லக்கூடிய மந்திரகிரி மலையை மத்தாகவும், சிவபெருமான் கழுத்திலே அணியக்கூடிய வாசுகி என சொல்லக்கூடிய நாக பாம்பினை அணைக்கையாகவும், சந்திரனை தூணாக நிறுத்தி பார்க்கடலை கடைந்தார்கள் தேவர்கள். அப்போ அந்த மேருமலை என்று சொல்லக்கூடிய அந்த மந்திரகிரி மலை ஒருபுறமாக சாய தேவர்களுக்கு இடுக்கும் நேர்மை என்று சொல்லி ஆமை என்று சொல்லக்கூடிய கூர்வவதாரம் இரண்டாவதாக எடுத்து தேவர்களுக்கு அமிர்தத்தை பகிர்ந்தளித்தேன். நான்காவதாக அந்த இரணியாக்குதன் என்று சொன்னேனே, அதிலே இரணியாக்குதனை
மூன்றாவது அவதாரத்தில் மடித்தேன். மடித்தீர்கள். உண்மைதான். நான்காவதாக அந்த இரணியனை மடிப்பதற்காக நரசிங்க ரூபம் கொண்டேன். அவன் எப்பேற்பட்ட வரம் பெற்றவன்? எப்பேற்பட்ட வரம்? இரவிலும் அதாவது மரணம் இல்லாதவன், பகலிலும் மரணம் இல்லாதவன். எப்படி? இரவிலும் மரணம் இல்லை, பகலிலும் மரணம் இல்லை, அரண்மனையின் உள்ளேயும் மரணம் இல்லை, அந்தபுரமாகவும் மரணம் இல்லை, உள்ள வீட்டுக்குள்ளேயும் மரணம் இல்லை, மனிதனாலும் மரணம் அல்ல, விலங்கினங்களாலும் மரணம் அல்ல என்று சொல்லக்கூடிய வரத்தினை பெற்றார். அவனை கொள்வதற்காக அவனை அப்படி கொள்வதற்காக என் உடலெல்லாம் தெய்வீக மனித ரூபமாகவும் என் முகத்தையும் கைகால்களையும் சிங்கமாகவும் உருவெடுத்து நரசிங்க ரூபம் கொண்டு அந்த மதம் கொண்ட இரணியனின் மாறை பிளந்தேன். பக்த பிரகலாதனுக்கு நான் முக்தி அளித்தேன். உண்மைதான். ஐந்தாவதாக என்ன அவதாரம் மேற்கொண்டு, அதாவது வாமனம் என்று சொல்லக்கூடிய குள்ள முனியின் அவதாரம் மேற்கொண்டு அந்த இரணி, அதாவது இரணியன் என்று சொன்னேனே, அவருடைய பேரனாக விளங்கக்கூடிய யாரு யாரு யாரு? ஏய், மகாபலி சக்கரவர்த்தி. யாரு? சக்கரவர்த்தி. என்ன சக்கரவர்த்தி? சக்கரவர்த்தி சிங்கப்பெருமாள் ஐஏஎஸ். ஏய், அதல்ல. மகாபலி சக்கரவர்த்தி மதம் கொண்டான். அவனது மதத்தினை அடக்கி அவனை பூமிக்கு அடியிலே அழுத்தினேன் பாதாள லோகத்திற்கு. அது மட்டுமல்ல, இத்துடன் இது 4வது அவதாரம். 5ஆவதாக பரசுராம அவதாரம் மேற்கொண்டு தாயிற் சிறந்த கோவிலுமில்லை, தந்தை சொல்மில்லை என்ற வாக்குக்கு இணங்க பரசுராம அவதாரம் மேற்கொண்டேன். 6ஆவதாக என்ன அவதாரம் மேற்கொண்டேன்? ஏய், பகவான் அயோத்தி நகரை ஆண்டு வந்த தசரத சக்கரவர்த்திக்கும் கோசலா தேவிக்கும் நான் ராமராக பிறந்தேன். தென் இலங்கையை அழித்தேன். தென் இலங்கையை அழித்து ராவணன் அவனது சேனாதி சேனைகளை எல்லாம் மடித்தொழித்தேன். இத்துடன் ஒரு யுகமும் முடிந்தது. சுவாமி சொண்டாளா, 2 யுகங்கள். முதலில் 6 யுகம், 6 அவதாரங்களுக்கும் ஒரு யுகம். இந்த ராம அவதாரத்திற்கு மறுயுகம். இப்படி 3ஆவதாக துவாபர யுகம். இந்த துவாபர யுகத்தில் நான் எதற்காக இந்த அவதாரத்தை எதுக்கு நீங்க இந்த அவதாரம் போட்டீங்க? 4 பேர் உட்காந்துட்டு பூமி மாறோ அது பருக்கு இந்த துவாபர யுகத்துல நான் மேற்கொண்ட அவதாரம், இந்த கண் அவதாரம் எதற்காக எடுக்க வேண்டும்? சுவாமி, 3 காரணங்கள். என்ன காரணம்? உண்மைதான். என் தாய் மாமனாக விளங்கக்கூடிய கஞ்சன் கம்சகர்களை வதம் செய்ய வேண்டும். அப்படியா? உண்மைதான். அதற்காக அந்த கஞ்சனின் தங்கையாக விளங்கக்கூடிய தேவகி அம்மையாருக்கும் மைத்துனராகிய வசுதேவருக்கும் நான் மகனாக பிறந்து அந்த கஞ்சன் கம்சகர்களை 5 வயதில் மடித்தொழித்தேன். அது மட்டுமா? 2ஆவதாக எனது நோக்கம் என்ன? என் தேவியாகிய பூமாதேவி கிரேதா யுகத்தில் என்னிடத்தில் முறையிட்டால் பூமியில் பாரம் அதிகமாக இருக்கிறது என்று
அந்த பாரத்தினை குறைக்க வேண்டும் என்று தேவர் சபையில் முறையிட அந்த பூமி பாரத்தை தீர்ப்பதற்காக இந்த யுகத்தில் ஆகாதம்மா, வருகிற துவாபர யுகத்தில் உன் பூமி பாரத்தை நான் தீர்க்கிறேன் என்றேன். அதற்காக 18 நாள் பாரத போர் உருவாக்கி, அதாவது பாண்டவர்கள் கௌரவர்கள் என்று சொல்லக்கூடிய துஷ்ட முண்டங்களே இப்படி எல்லாம் மானிடர்களை படக்க செய்து அவர்களுக்கான 18 அதாவது 18 அக்ரோனி சேனைகளை உருவாக்கி இந்த பூமி பாரத்தை தீர்த்தேன் 18 நாள் பாரத போரில். அது மட்டுமல்ல, மூன்றாவதாக எனது காரணம் என்ன? கிரேதா யுகத்தில் யார் இருந்தாங்க? தும்சிங் என்று சொல்லக்கூடிய அசுரனாகப்பட்டவன் தேவர்களுக்கு இடுக்கங்களை ஏற்படுத்த, தேவர்களின் இடுக்கம் தீர்ப்பதற்காக அந்த தும்சிங்காசுரன் எப்பேற்பட்டவன்? 1000 தலைகளும் 2000 கரங்களும் படைத்தவன். அவனை கொல்வதாக இருந்தா அதாவது ஒரு உயிராக இருக்க வேண்டும், 2 உடலாக இருக்க வேண்டும். அப்பேற்பட்டவன் ஒருவன் இருந்தால் மட்டுமே ஒருவன் 1000 ஆண்டுகள் தவம் புரிய, மற்றொருவன் 1000 ஆண்டுகள் என்னுடன் சமர்போர் புரிந்தா ஒரு சிரத்தையும் 2 கரங்களையும் அறுக்க முடியும் என்று வரத்தினை பெற்றிருந்தான் அந்த தும்சகன். அதே போல நான் அதாவது கிரேதா யுகத்துல நரன் நாராயணன் என்று சொல்லக்கூடிய 2 பிறவிகளாக பிறந்து ஒரு உயிர் 2 உடல்களாக பிரிந்து நரன் ஒரு 1000 ஆண்டு காலங்கள் தவம் இருந்தார். நாராயணனாகப்பட்டவன் 1000 ஆண்டு காலங்கள் அந்த தும்சகனிடத்தில் சண்டை செய்து அவனது ஒரு சிரத்தையும் 2 கரங்களையும் அறுப்பேன். இப்படியாக 999 சிரங்களையும் 1998 கரங்களையும் வெட்டி எறிந்தேன். அப்போ அவையும் என்று சூரிய பகவான் இடத்தில் தஞ்சமாகினான். சூரிய பகவான் நெல்லி கனியாக தித்தித்து அவனை உண்டு மகிழ்ந்தார். அப்போ அவனிடத்தில் சூரிய பகவான் இடத்தில் அவனை விடுவிக்குமாறு கூற, வருகின்ற துபாவர யுகத்தில் அவன் மனித பிறவியாக பிறப்பான், அப்பொழுது உங்கள் பகையை தீர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அதன் பிரகாரம் இந்த துபாவர யுகத்தில் அந்த தும்சிங்காசுரனாகப்பட்டவன் கர்ணனாக பிறந்தான். அந்த கர்ணனை மடிப்பதற்காக நான் 18 நாள் பாரத போரில் எப்படி 18 நாள் பாரத போர் 17வது நாள் யுத்தத்தில் அந்த கர்ணனையும் கொன்றொழித்தேன். இப்படி மூன்று விஷயங்களுக்காக இந்த துவாபர யுகத்தில் நான் கண்ணனாக பிறந்தேன். அப்படி கண்ணனாக பிறந்து அனைத்தையும் முடித்து விட்டேன். 18 நாள் பாரத போரும் முடிந்து விட்டது. தர்மரை நான் அஸ்தினாபுரத்தின் சிம்மாசனத்தில் அமர வைத்திருக்கிறேன். உண்மைதான், ஏக சக்கரவர்த்தியாக அமர்ந்திருக்கிறார். இருந்த பொழுதிலும் 5 பஞ்ச பாண்டவர்களும் என் தங்கையாகிய அருங்கிரி திரௌபதியும் சுபத்திரையும் ஒன்று கூடி என்னை கண்ணா நந்தநந்தனா நாராயணா என்று அழைக்கிறார்கள். உடனடியாக அவர்களை சந்திக்க வேண்டும். அப்படி நான் அவர்களை சந்திப்பதாக இருந்தா உடன் யாரை அழைத்து செல்ல வேண்டும்? என் மனைவிமார்களாகிய சத்தியபாமா ருக்மணி தேவியை அழைத்து செல்ல வேண்டும். ஏய், கல்யாணம் ஆயிடுச்சாவா? எனக்கு எத்தனை கல்யாணங்கள், எத்தனை மனைவிமார்கள் என்று அறிவாயா நீ? ஏய், எனது மனைவிமார்கள் ஓஹோ, மனைவி அழைத்து வருகிறேன். உண்மைதான், என் மனைவிமார்களாகிய சத்தியபாமா மற்றும் ருக்மணி தேவியார் அந்தபரமாக இருப்பார். கண்ண பரமாத்மா அழைத்தார் என்று அதிசீக்கிரம் அழைத்து வருவாயாக. ஆகட்டும் சுவாமி, நீங்க போய் நித்திரையில உட்காருங்கள். அறிவீர்கள் சபையோர்களே, ஸ்ரீமந்த கண்ணன் பகவான் அவர்களுடைய மனைவியாகப்பட்ட ருக்மணி தேவி அழைக்க ருக்மணி சபை தர்பார் அவர்களால் மற்ற விஷயம் அறியலாம்.
தம்பி என்ன ஒரு ஏத்து அப்படியே வாய ஆடுச்சு எப்படா பிள்ளை ஏமா ஓய் கண்ணு இல்லையா யாரு கேக்குறா எங்கடா கண்ணை வச்சிருக்கிற நேத்து தானே பௌர்ணமி முடிஞ்சது அது இவ யாரு போடி உள்ள ஒரு பெண்களை கண்டால் எப்படி எப்படி வாய் திறந்து சொல்லு பெண்களை கண்டால் மதிப்பு மரியாதையா பேசணும் கேட்ட நாடு கேட்டப்படி அப்புறம் என்ன வேற கேட்கணுமா ஐ லவ் யூ அப்படின்னா என்ன அப்படின்னா என்னடா அப்படின்னா தெரியாதா தெரியாதே ஐ லவ் யூங்க அப்படின்னா என்ன சொல்றான் காதல பண்றதுங்க ஐயோ சவந்து போயிருடா காதல் பண்றது அப்படியா ஐ லவ் யூ ஆளையும் மோவரையும் அப்படியே வாய வவ்வாலு பொச்சாட்டம் வச்சுக்கிட்டு என் வயதா அப்படி இருக்குதா என் வயதா அப்படி இருக்குதா ஒரு பாடல் பாடுடா நல்லா பாடுவனே நல்லா பாடுவியா சரி ஒரு பாட்டு பாடு ஆமா ஐயோ ஏன்டா அப்படி தோற்கிற வாய கோமால என்ன பண்ற பாட்டு எடுக்கிறடா ஆமாடா ஏய் பாட போறியா பாட போறியா பாடி கொல்லு கட்டுனா எவ்வளவு கட்டணும்டா கட்டுனா எவ்வளவு கட்டணும்டா இல்லனா கட்டுனவனால தொட்டுனது போடுடா கட்டுனா எவ்வளவு கட்டணும்டா கட்டுனா எவ்வளவு கட்டணும்டா இல்லனா கட்டுனவனால ஆமாடா ஒட்டறடா பூமியா பேசாம சொல்லணும் என்ன பாட்டு பண்ண என்ன பாட்டு பண்ண பேசாம சொல்லு பேசாம சொல்லு என்ன பாட்டு பண்ண கட்டுனா அவளை கட்டணும் சரி கட்டணும் அந்த பிள்ளையா கல்யாணம் பண்ணது நான் தான் போல அந்த பக்கம் எதுக்கு ஒரு பேச்சுக்கு தான் நான் சொன்னேன் கட்டுனா அவளை கட்டணும் இல்ல கம்மி ஒரு பேச்சுக்கு தானே சொன்னேன் தூக்கிட்டு போவியா தூக்கிட்டு போவியாடா தூக்கிட்டு போவியாண்ணா 63 கிலோ தூக்கிட்டான்டா அப்பா என்னத்துல நடிக்கிற நீங்க எல்லாம் இது தொடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களா டேய் சின்ன ராசாவே சிட்டெரும்பு எறும்புலியில போய் உட்காரணும் அதை கடிக்கணும் என்னடா ஊதி ஊதிங்கிற ஊதி ஊதின்னு சொல்லலாமா 4 பேத்துக்கு முன்னாடி என்ன பண்ற கடவுள்டா தெய்வம்டா டேய் தெய்வம் அங்கதான்டா இருக்குது அப்படி என்ன தெய்வம் அங்க இருக்குது சிரமுடி மாரியமா இருக்கறாடா அதுக்கு நீ என்ன பண்ணுவ உருவளவு போடுவடா பூஜைக்கு தேங்காய் பழம்னா எப்படி தேங்காய் பழமெல்லாம் உடைக்கிறதெல்லாம் இல்ல எடுத்தோட பூஜை தான் சாமி அப்படியா உருவளவு உருவளவேதான் ஆமா அதுக்கு அட்ரஸ் ஏனா ஆமாமா
வழி எப்படிப்பா? வழி எப்படிங்கிற? மேல 2 மலை. நல்லா கேட்டுக்கங்க, நாளைக்கு போலாம் நம்ம 2 பேரும். சரி. மேல 2 மலை. கீழ தொப்பலா குறிச்சி. நடுவுல தொப்பலா குறிச்சி. சரி. அதுக்கு கீழ பாதாளத்துல கீழமுடி மாரியம்ம குடி இருக்கிறாடாடி. அப்பா டேய் சாமி, நாளைக்கு காலையில நானும் வரணும். சாமி தாண்டா உருவளவு போடலான்னு இருக்கிறேன். டேய் நானும் வரேன்டா. நீ என்னத்துக்கு? டேய் நானும் உருவளவு போடுறேன். வேணாண்டா, யா. அந்த வேலைக்கு நான் இருக்கிறேன். உட்காரு நீ. கண்ணம்மா போனால் போகட்டும். கூத்து முடிஞ்சிருச்சுமா, எல்லாம் போயிட்டு வாங்க. ஏய் எல்லாம் போயிட்டாங்கன்னா கோயா மாப்பிள்ளை வந்து உட்காந்து கூத்து பாப்பா நினைச்சிட்டு இருக்கிறேன். பார்த்தாலே எனக்கு என்னென்னமோ பண்ணுது. ஐயோ பெருமாளே, எனக்கு என்னென்னமோ பண்ணுது. பௌர்ணமியில கூத்து வைக்காதீங்க. பௌர்ணமியோட உனக்கு பைத்தியம் பிடிச்சிக்குது. கண்ணம்மா மாற்றுமை தாங்கிய பெரியோர்களும் ருக்மா சபா வேதம் என்று சொல்லப்படார் என்ற 4 வர்ணத்தாரும் எனதருமை தாய்மார்களும் சகோதரிமார்களும் இப்படி கடலில் ஒரு மலையை போல் காட்சியளிக்கிறார்கள். ஆமாங்க. என்ன காரணம், ஏது விஷயம்? தாளவியூரில் எழுந்தருளி உள்ள அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி காளியம்மன் திருவிழாவை முன்னிட்டு ஊர் பொதுவாக அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இன்று நமக்காக ஒரு சதுரட்டி வைத்திருக்கிறார்கள். உண்மைதான். நாடகத்தின் பெயர் என்ன தெரியுமா? என்னம்மா? தெரியாது. எத்தனை மணிக்கு கிளாஸ் போட்டு வெளியே வந்த நீ எல்லாம் அவனை பாரு. திருட்டாட்டி போய் முடிச்சுக்கிட்டு சித்திர கோயில் குரங்காட்டம் பாருங்க பல்ல. எப்படியா ஒரிஜினலாவே அடிப்பியா? என்னடா ரேடியாங்கிற? இன்னும் ரேடியோ செட் வச்சுக்கிறாங்க. அதானே. அப்படியும் இத கடிச்சனு போய் புண்டைய. அது நல்லா இருக்கும். செம்பருத்தி. ஆமா, செம்பருத்தில நீங்க என்ன வேஷம் போட்டு வந்திருக்கிற? நான் எப்படி? நான் தான் ஹீரோ, நான் தான் ஆதி. நானே நீ கோயா கூதி. பார்வதி. அந்த நாடகம் இல்ல. ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய பப்ரவாகனன் சண்டை இல்லை என்றால் அது தெரிஞ்சுக்கிட்ட என்னத்துக்கு என்ன கேட்ட? செக் பண்ணி பார்த்தேன், தெரியுதா இல்லையா? எனக்கு நடிப்பேன். அப்படியா? மாட்டிக்கிட்டீங்கன்னா. ஆமா, நீயும் நினைச்சிட்டு தாங்கிற எப்ப அடிக்கலான்னு. எனக்குன்னு அதற்கு முன்பதாக என்னுடைய வேடத்தை பாராட்டி நன்கொடை செய்தார்கள் அல்லவா? அவங்க பேர்லாம் போய் ஒரு பக்கமா வந்து கேட்டுட்டு பாக்கலாம். ஏண்டி வாங்கி தின்னது நீ என்னத்துக்கு இதுக்கு கேட்க சொல்ற? யோசிச்சிருவா அப்படியே. ரொம்ப கோபப்படாத, பிரசர் மீறிக்கும். அப்பாடி அமைதியா இருங்கடா. இன்னும் அருமை ஆரியர் பாட்டி யார் என்றால்? ஆமாங்க, ஆயா பேர் சொல்லு. அவ பேர் சொல்றதுக்கெல்லாம் நான் தகுதி இல்லடி. அது நீ இல்ல. நானா தாண்டி அமைதியா இருக்கடி ஆயா. என்ன எடுத்துக்கிட்டேன்னா நான் பெண் தான். ஓகே பொண்ணா? மை காட். அப்படியா? ஆமாண்டி. இன்னும் அருமை ஆயா அவர்களும் இன்னும் முருகன் அவர்களும் அவர்களுடைய சொத்திலிருந்து 100 ரூபாய் 50 ரூபாய் நன்கொடையை செய்திருக்கிறார்கள். நன்கொடை செய்திருக்கிறார்கள். ஆண் போன பக்கம் அரசு பெற்று, பெண் போன பக்கம் பெற்று பெருகி நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தை பெற்று எலுமிச்சை கனிக்கு எதிர்க்கணி இல்லாமல் வாழ வேண்டும் என்று சொல்லி அம்பாளை பிரார்த்திக்கின்றேன். ராமோஜயம். என்னுடைய பெயர் என்ன சொல்லட்டுமா?
பிள்ளை அவ. ஏப்பா இங்க வர சொன்னா அங்க போய் என்ன பண்ணிட்டு இருக்கிற? ஏம்மா ஏன்டா அந்த பிள்ளை பை மேல விழுந்த? தலை கிறு 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 கிறுன்னு வந்துருச்சு. கண்ணம்மா, என்னுடைய பெயர் நாமங்களை அறிவித்தேனே, உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே. கொஞ்சம் கூட தெரியல. ஏப்பா சட்டி போட்டு வந்துட்டேன். அப்படியா? கண்ணம்மா, அம்மா அழகிலே தான் சிறந்த அற்புதமான மங்கை மங்கை. உண்மைதான். ஆயிரம் ஆயிரம் தாதிமார்கள் ஆளுங்கள் ஏந்தி வர பச்சை விலையழகி உச்சமே இல்லாத ரூபி. இல்லையா? ஆமா சாமி. என்னுடைய பெயர் ருக்மணி தேவி என்று தெரிவிக்கலாம். ருக்கு உன்னை பார்த்தோன்னே என் மனசு பக்குன்னு ஆயிடுச்சு. ஆவும் காலையில தோப்பூர் தாண்ட மாட்டேன். என்ன காலையில ஆயா சொன்ன மாதிரி சேலத்து பக்கம் வர மாட்டேன்னு இப்ப என்னமா ஆளாளுக்கு ஆளை வச்சு அடிக்கிறீங்களா? அடிச்சு போடுவோம் அப்படியே. அப்படியே பேசுவேன். வட வடையா வெட்டி வச்சிருவேன். ஒரு பொட்டுக்குள்ள வந்து ஏதோ ஏண்டா, என்னுடைய பெயர் ருக்மணி தேவியாக இருந்தாலும் என்னை பெற்றெடுத்த தாய் தந்தை யாரு? நான் யாருக்கு மகளாக பிறந்தேன்? யாருக்கு நீங்க மகளாக பிறந்தீர்கள்? சத்தம் போட வேண்டாம்னு சொல்லு. அக்கா இனிமே அந்த சைடு வர மாட்டேங்க. நீ பயந்துக்காத. சொல்லுங்க. எங்க போறாங்க நாளைக்காம இருக்கு. ஒண்ணுக்கு போயிட்டு கண்ணம்மா, நான் எப்படி பிறந்தவள்? நீங்கள் எப்படி பிறந்தீங்க? உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தை யாருங்க? நீ எப்படி பிறந்த? நாளா பிறந்தங்க உண்டை கேடா செத்து போயிட்ட போய் நீ எல்லாம் கேடாமா அப்படி சொல்லு. தப்பா புரிஞ்சுக்காதீங்க. நானும் உங்களிடம் தவறாக பேச மாட்டேன். நான் அப்பேற்பட்ட பையன் கிடையாது. பேசியிருந்தா போய் தும்ப செடியில தூக்கு போட்டு செத்து போயிரு. முருங்க மரத்துல தூக்கு மாடி சாவலான்ட்டு இருக்கிறேன். ஆமா, நான் மட்டுமா போவேன்? செட்ல இருக்கிற எல்லாத்தையுமே தூக்கிட்டு தான் நான் வருவேன்.
அப்படியே சுட்டு தான் மேல வருவேன் நானு. அது ஒரு காலம் நடக்காதுப்பா. ஆமா ஆகட்டுமா. என்னுடைய தாய் தந்தை யாரு? தந்தையார் பெயர் பீஷ்மகன். தந்தையார் பெயர் பீஷ்மகன். உண்மைதான். தாயார் பெயர் ஸ்ரீதேவி. ஸ்ரீதேவிக்கும் பீஷ்மகனுக்கும் உண்மைதான். இரண்டாவதாக ருக்மணி தேவி பெண்ணாக பிறந்தேன். உண்மைதான். அப்படியாக இருந்துட்டாலும் உங்களுக்கு காலகாலத்துல ஆயிடுச்சா? என்னது? ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சாமா? எனக்கு காலாகாலத்தில் திருமணமும் நடந்தது. படிச்சவன் யாரு? உங்களது புருஷன் யாருங்க? நான் சொல்றேங்க. உங்களுடைய கணவர் யாரு? என்னை மாலையிட்ட மன்னவர் யாரு? மாலையிட்டது யாரு? வேலை விட்டது யாரு? அவர் எந்த நாட்டை ஆண்டு வருகிறார்? யாருங்க? அவர் எப்பேற்பட்ட அழகு? எப்பேற்பட்ட அழகு? கத்தரா பாரு ஐயா. ஏன்டா நீ திறந்தவே மாட்டியா? அவரை பாரு. ஓ ஐயா. சக்கரை இருக்குது சக்கரை. அது எறும்புக்கு என்ன அக்கறை? நீ நிக்கிற நான் அக்கறை. நக்கரையா? நீ கூட பண்ணுவ குடுக்கணுமா? நீ மூடுறா. கண்ணம்மா, என்னை மாலையிட்ட மன்னவர் யார் தெரியுமா? சங்கு துவாரகை ஜெகத்தோடு பரிபாலம் செய்து வரக்கூடிய சங்கு சக்கரன் பகவான். ஆமா, நாராயணன், எம்பெருமான், கிருஷ்ணன், வெங்கடாச்சலபதி, பாலாஜி. பாலாஜி இப்படி சொல்லக்கூடிய மனைவியா? ஸ்ரீமந்த நாராயண கண்ணனையே திருமணம் செய்தேன். ஆமா. ஓ தாயே, ஓம் தாயே. அதெல்லாம் நான் பண்றது இல்லப்பா. ஓம் தாயே அப்படி சொல்லு. நான் தவறாக பேசியிருந்தா என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். ஆகட்டும். இருந்தாலும் இன்றைய தினத்தில் என்ன தேடி வந்த காரணம் ஒண்ணு உங்ககிட்ட போக சொன்னாரு. உன்ன மாதிரி சில்லறை கெட்டலாம் அவர் வச்சுக்க மாட்டாரே. நீ என்ன வேணா சொல்லு, நீ என்ன வேணா சொல்லிக்கமா. அப்புறம் ஐ லவ் யூ, ஐ வாண்ட் டு மேரி யூ. அப்படியா? இப்பதான் நான் உங்களாட்டன்னு. இருந்தாலும் என்னுடைய தங்கைமார்கள் அனைவற்று பேரும் அந்தபுரத்தில் இருக்கிறார்கள். அதை சீக்கிரமாக அழைத்து வா. பிறகு மன்னவரை சந்திக்க இருக்கிறாங்களாமா? ஆமா. ஆகட்டுமா, போய் வா. தங்கச்சிட்ட போறீங்க.